ஓ! அது அப்படியே காட்டுங்க. அந்த இருங்கய்யா, அப்படியே இருங்கய்யா. எப்படிப்பா? அருமை அருமை, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இப்ப அடுத்தனா எலக்ட்ரானிக் ஆ, டிவைஸ் விக்குது. நீங்க வந்து அந்த டிசி டு ஆ. டிசின்னு ஒரு டிவைஸ் விக்குது, புரியுதா? டிசி டு டிசி அமேசான்ல சரிங்கய்யா. விக்குது. அதுல வாங்கிட்டோம்னா சரி. நம்ம 15 ஆ. நம்ம 15 பேட்டரி செஞ்சா போதும், 15 செட்டு செஞ்சா போதும், புரியுதா? சரி, 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 அந்த சரி. ஆ, டிசி டிசி டிசியில் கொடுக்குறப்போ அதை வந்து கன்வெர்ட் பண்ணி ஆ, நமக்கு வந்து ஆ. 750 வாட்ஸ் கொடுத்தோன்னு நான் என்னுடைய ப்ரொஃபஸர் கிட்ட பேசினார் இப்பதான். சரி. ஆ. இப்பதான் ப்ரொஃபஸர்களுக்கு இப்பதான் மண்டையில வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கு, ப்ரொஃபஸர்களுக்கு இப்பதான் புத்தி வந்திருக்கு, புரியுதா? சரிங்க. மண்டையில அடி வாங்கிடுச்சு, ஓ என்னமா நடக்குதுடா அப்படின்னு. இப்ப நீங்க போட்டீங்கல்ல, மரத்தொழிலாளி மரத்தொழிலாளி தன்னுடைய வீட்டு பிரச்சனையை தீர்க்கிறான்னு இப்ப தலைப்பு போட போறேன், புரியுதுங்களா? என்ன போட போறேன்? சரிங்க. போடுங்க, போடுங்க, போடுங்கய்யா. ம். ஏங்க, இது தமிழர்கள் கண்டுபிடிச்சதுங்க. தமிழர்கள் கண்டுபிடிச்சது உலகத்துக்கு சொந்தம். என்னது? ஆமாமா. அறிவு வந்து உலகத்துக்கு சொந்தங்க, நமக்கு சொந்தம் கிடையாது. அறிவு கரெக்ட் எனக்கு தான்ய்யா. சொந்தமா? அறிவு எனக்கு சொந்தம் கிடையாது. இப்ப உங்க பிரச்சனையை சொல்லிட்டேங்க, உங்க பிரச்சனையை சொன்னா நான் பிரச்சனையை தீர்த்துட்டேனா இல்லையா? ஆமா, 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 ஆமா. ஏதாவது பணம் கேணும் கொடுத்தீங்களா எனக்கு? ஏதாவது ஒரு 2 லட்சம் 3 லட்சம் 1 லட்சம் 1000 10,000 ஏதாவது கொடுத்தீங்களா? இல்ல, இல்ல, இல்ல. ஏதோ நாங்க உதவிதாங்கய்யா. ஆ? ஆ, உதவிதான். இந்த இந்த அந்த குழந்தைய இந்த கையில, குழந்தை கையில கொடுங்க, குழந்தை கையில கொடுங்க. அப்படிமா பேசு. இந்த குழந்தை அந்த ப்ராஜெக்ட் கையில கொடுங்க. அந்த 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 லைட் கையில கொடுங்க. அது பரிவாடல் லைட், அது தமிழர்கள் கண்டுபிடிச்ச லைட். கையில வாங்கிக்கணும் அதைய. அது பாரு, வச்சு காமி. கையில காட்டுக்கண்ண, கையில பிடிச்சிக்கண்ண. உன் பேர் என்ன தங்க? என்னது? நிதாஸ்ரீ. நிதாஸ்ரீ. லைட் சொல்லு, காட்டு, சொல்லு. அப்படியே காட்டு. ரைட் வச்சு காமி. லைட் எரியுதா? வை, வை. கையில முறுக்கி விட்டுருங்க. அப்ப நல்லா அழகா எரிஞ்சது, நல்ல பட்டைய கலப்பா. அது அது எரிஞ்சுக்கிட்டே இருக்கு சாக வரைக்கும். நம்ம சேர்த்தாலும் அது சாகாது. நல்லா முறுக்கி விடுங்க. அது அது கீழே ஏதோ கனெக்ஷன் இதாயிடுச்சுங்க. அதுதான் நல்லா ஒட்டி விடுங்கன்னு சொன்னேன். ஒட்டிடுங்க, பரவாயில்ல, செய்யுங்க, கண்மணான செய்யுங்க. சரிங்க. சரிங்க. இல்ல, செய்யுங்க செய்யுங்க, ஒட்ட வைங்க, அப்படி கையில ஒட்ட வைங்க, காட்டு காட்டுங்க. அப்படியே ஒட்ட வைங்க. அப்படியே என்னத்தான் ஆகி போகுது, இது எப்படிப்பா? பரவாயில்ல, அரைங்குறமே செய்யுங்க. சரிங்க. இன்னும் நேரம் பிடிங்க. அருமை அருமை. ப்ளூ லைட் வச்சிருக்கீங்க, பட்டைக்கு இன்னும் கொஞ்சம் லேசா திருப்புங்க. அடடடடடா, மின்னுதியா. அந்த குழந்தைக்கு மூஞ்சில அடிங்க, குழந்தைக்கு மூஞ்சில கண்ணுல அடிங்க. இது வந்து ஒண்ணுமே பண்ண, இது புரோட்டான் பேரு. இது புரோட்டான் எக்ஸ்சேஞ்ச் பேரு. இது வந்து மனிதனுக்கு எந்த ஆபத்தும் பண்ணாது. என்னது? புரோட்டான் எக்ஸ்சேஞ்ச். இது எலக்ட்ரான் கிடையாது, சரிங்க. இது வந்து நியூட்ரான் பேட்டரின்னு சொல்லுவாங்க. இது வந்து எலக்ட்ரான் பேட்டரி கிடையாது, இது நியூட்ரான் பேட்டரி. இது புரோட்டான் எக்ஸ்சேஞ்ச். சரி. இந்த புரோட்டான் தான் நகுருது. என்ன நகுது? புரோட்டான். புரோட்டான். ம், ம். புரோட்டான் வந்து மனிதனுடைய அந்த ஃப்ரீக்வன்சியோட ஒத்து போகும். மனிதன உயிரை கொடுப்பது புரோட்டான் தான். அதனால அந்த புரோட்டான் நகர்றனால இது வந்து நீங்க வந்து ஒரு ஒரு 1000 வாட்ஸ் 1000 வாட்ஸ் உற்பத்தி பண்ணி கை வச்சாலும் சாகடிக்காது. என்னது? ஷாக் அடிக்காது. ஏன்னா இது புரோட்டான் சேஞ்ச் ஆகுது. அதாவது இது வந்து இப்ப நீங்க பண்ணிருக்க ஷார்ட் சர்க்யூட் தான். அதாவது பிளஸ் மைனஸ் சேர்த்து விட்டீங்க, சேர்த்தனங்காட்டி எரியுது, சேர்த்துலன்னு எரியாது. ஆனா சாதாரண கிளாசிக்கல் ஆ, வீட்டுல இருக்கிற கரண்ட் பிளஸ் மைனஸ் சேர்த்துனீங்க பட்டாருன்னு வெடிச்சிரும். சரியா? வெடிச்சிரும். ஆமா, 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 இது ஆமா. பாருங்க, பிளஸ் மைனஸ் சேர்ந்து, இதுதான் குவாண்டம் பேட்டரி, புரியுதா? இந்த சரிங்க. மனுஷன் செத்தாலும் இது சாகாது, மனுஷன் செத்தாலும் இது சாகாது. இது ஆகாது. இது எப்பன்னா சரி, இத சரி. இத்து போற வரைக்கும் எரியும். என்னது? இத்து போற வரைக்கும் எரிஞ்சிட்டு. உள்ள அந்த எல்லாம் ப்ராசஸ் ஆகி அது அது அதுக்கு 10 வருஷம் ஆகும். இப்ப நீங்க திறந்து விட்டீங்களா, காத்து ஆக்சிஜன் பட ஆரம்பிச்சிருச்சு, அதனால இது சாகாது. அதாங்க, அதாங்க, அதான் இது ஆக்சிடேஷன் ஆயிட்டு இருக்கு. அதாங்க. ரெண்டாவது வந்து இப்ப வந்து எல்லாம் கேப் எல்லாம் கழட்டி விட்டீங்க, கழட்டி விட்டுங்கிறது இது குளிர்ச்சியா மாறிடும். என்னது? குளிர்ச்சியா மாறிடும். குளிர். ஆமா. அப்ப காற்றோட்டம் ஆக்சிஜன் மேல படுறதுனால இது கெட்டே போகாது. சரிங்க. இதே நீங்க வந்து மேல கேப் போட்டு வச்சிருந்தீங்கன்னா 6 மாசம் கழிச்சு பார்த்தா அந்த ஆ, பேட்டரி இத்து போயிடும். பேட்டரி இத்து போயிடுச்சு. அப்படிதாங்க. நீங்க இப்ப நான் செய்யும் போது 2, 3 இது இத்து போச்சு. அது வந்து இத்து போச்சு. அது நல்ல பேட்டரி தான், புதுசா அது இப்போ ஆ, சார்ஜ் தீர்ந்து போனோம்னா நம்ம என்ன பண்ணுவோம் திரும்ப ஒரு டப்பால போட்டு வச்சிருவோம், மறந்துடுவோம். அது அப்படியே ஆமா. காத்து போகாம வெந்து வெட்டையாயிரும், புரியுதா?
ஆமா ஆமா ஆமா. இனிமேல் நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஏதாவது பேட்டரி டவுன் ஆயிடுச்சுன்னா, டக்குன்னு கேப்ப கழட்டி வச்சிருங்க. அந்த மேல இருக்க அந்த மேல இருக்க பிளேட் இருக்கு இல்லையா? அத கழட்டிட்டீங்கன்னா ஒண்ணும் ஆகாது. சரிங்க. அந்த இரும்ப கழட்டி விட்டுறணும். மேல இரும்பு இருக்குல்ல, அத கழட்டி விட்டுறணும். எரும கழட்டி விடணும். இரும்ப கழட்டி கீழ இருக்கிற கேப்பையும், மேல இருக்கிற கேப்பையும் அது மேல பிளஸ் மைனஸ் இருக்கு. அது மெட்டலே அதுல இருக்கக்கூடாது. அது அது மேல இருக்க இரும்பு. அது வந்து இரும்பு, கீழ இருக்கிறது இரும்பு. இது தகரம்ங்கிறது இரும்பு தான். அது காந்தத்துல விட்டு அதெல்லாம் கழட்டி விட்டீங்கன்னா சாகவே சாகாது. ஆமாங்க. இனிமேல் எங்க போனாலும் குப்பையில போய் பொறுக்கிட்டு வந்திருக்க. புரியுதா? ஏவாமா நீ சொல்லிருக்க எங்கேயும் போடாதுன்னு சொல்லுங்க. அப்ப இந்த டிசி டு டிசின்னு ஒண்ணு இருக்கு. அத வாங்கிக்கங்க. அத ஆ, வாங்கிட்டு இப்ப நான் அந்த இன்ஜினியர் எனக்கு அனுப்ப போறாரு. ம். சரிங்க. அது வீட்டுக்கே கரண்ட் குடுக்கலான்ட்டாரு. ரொம்ப வேலை முடிஞ்சு போச்சு. நானும் டிசிடி வாங்கி அதாவது நீ வந்து நாம டான்ஜெட் கோட்ல இருந்து விடுதலை. அதாவது உலகத்துல இருக்கிற எல்லா மக்களுக்கும் இலவச மின்சாரம். ஆமா ஆமா. உலகத்துல இருக்க எல்லா மக்களுக்கும் இலவச மின்சாரம். நீங்க அத கொஞ்சம் நான் அத யோசிச்சுக்கிறேன். அந்த ஃபோன் நம்பர் தர்றேன். அவர்ட்ட நீங்க பேசுங்க. புரியுதா? ஓகேங்க. அவர் இங்கதான் பக்கத்தால ஏதோ அரியலூர். அவர் என்ன ஏதோ எங்க பக்கத்தால ஏதோ ஒரு எங்க பக்கத்தால விழுப்புரம்னு என்னமோ சொன்ன மாதிரி இருந்தது. நீங்க என்ன அரியலூரா? சரி. நீங்க எந்த ஊரு? அரியலூரா? அரியலூர் சார், அரியலூர். அரியலூர். அரியலூருக்கு விழுப்புரத்துக்கு எவ்வளவு தூரம்? இங்க பக்கம் தான் சார், ஒரு 65 கிலோமீட்டர். அப்படியா? சரி சரி. அப்படி எங்கேயோ அரியலூர் விழுப்புரம்னு சொன்னாரு. திருவண்ணாமலை என்னமோ சொன்னாரு. அவங்க பேசிட்டு இருந்தாரு. இப்பதான் அவரு கவனிச்சுட்டு ரொம்ப நாளா கவனிச்சுட்டு உள்ள வந்துட்டாரு. கடைசியில நல்ல ஊக்கப்படுறது. இப்ப ஆ, அது லண்டன்ல போயாச்சு. லண்டனுக்குலாம் நாங்க ஏற்கனவே என் பொண்ணு செஞ்சதை நானும் பொண்ணு செஞ்சதுதான். இப்ப சரி சரி சரி. அந்த யுனிவர்சிட்டியில நாளைக்கு பேசி முடிச்சுட்டு இது நேரடியா ம். பேரண்ட்டுக்கு போக வேண்டுங்க. வாத்தியார் ஏத்துக்கிட்டா என்ன நேரா பேரண்ட்டுக்கு போயிட வேண்டியதுதான். புரியுது? எவனும் ஏத்துக்கணும் அவங்க நேரா பேரண்ட் ரெஜிஸ்டர் பண்ணி உலக மக்களுக்கு வச்சுக்கடான்னு சும்மா வச்சுக்கடான்ற வேண்டியது. என்னது? ஆமா அது ஆமாங்க. அது முதல்ல செய்யணுங்க. முதல்ல பேரண்ட் ரெஜிஸ்டர் பண்ண சொல்லிடுறேன். பேரண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு எவன் கேட்டாலும் சும்மா ம். வச்சுக்கிடாங்க வேண்டியதுதான். போடா அப்படிங்கிற வேண்டியதுதான். ஓடி ஓடி போயிருங்க வேண்டியதுதான். ஆமா ஆமா. அப்படி இயற்கையோட இது. ஆ, அப்படித்தான் பொண்ணை பண்ண சரிங்க. சொல்லியிருக்கேன். என் பொண்ணு செஞ்சுட்டாங்க. பொண்ணு செஞ்சுட்டாங்க. நீங்களும் செய்யுங்க. இதுதாங்க பாருங்க. ஆமா, எதுவுமே இல்லாம எரியுதுன்னா யாராவது நம்புவாங்களா? ஆமாங்கய்யா. ரெண்டாவது இப்ப வந்து நம்ம இது வந்து செத்து போன பேட்டரி. நீங்க வந்து பிரிச்சாச்சு. பிரிச்சுட்டாவே டெட் அவுட் அவ்வளவுதான். பிரிச்சுட்டாவே அவுட். பிரிச்சுட்டாவே அவுட்டு. அவுட். நீங்க இது காட்டுனீங்கன்னா இப்ப பாருங்க. இப்ப போட போறேன். ஒரு மரத்தொழிலாளி தன்னுடைய எந்த படிப்பும் தேவையில்லை. பாருங்க படிப்பே தேவையில்லை. இப்போ உங்களுக்கு புரியுதா இல்லையா? புரியுதுங்க. இது இயற்கை படிப்புங்க. அந்த படிப்பு தலைவாரி படிப்பு. நான் படிச்சதுல வேஸ்ட். நான் பியூசி வரைக்கும் படிச்சு தண்டத்துல தண்டம். நான் எஸ்எல்சி படிச்சேன், பியூசி படிச்சேன். எங்க வாத்தியார் வந்து பிஇ படிச்சாரு. அவர் சொல்லிட்டு தண்டம்ட்டாரு. புரியுதா? அதனாலதான் காந்தியடிகள் இங்கிலாந்து போயிட்டு வந்து இங்க வந்து இந்தியாவுக்கு வந்த உடனே வெள்ளைக்காரன் படிப்பு ம். உருப்படான்னு சொல்லிட்டு பட்டத்தை அப்படியே கிழிச்சாரு பொதுமக்கள் முன்னாடி. என்னது? பட்டத்தை கிழிச்சிட்டாரு. பட்டத்தை கிழிச்சு எறிஞ்சா அதை பார்த்து நேரு என்ன பண்ணாரு? பட்டத்தை கிழிச்சு எறிஞ்சாரு. ம். இந்த வெள்ளைக்காரன் வந்து நம்ம நாட்டை அடிமைப்படுத்தினா அந்த நாட்டு கல்வியை வேண்டாம் முதல் சொன்னவரே காந்தியடிகள் தான். சரிங்க. ஆனா நாம என்ன பண்றோம்? இன்னைக்கு அந்த அந்த வெள்ளைக்கார மட்டத்துல கல்வி படிச்சு ஒழுங்கு மொக்கையா உட்காந்துட்டு கேவலம் உட்காந்து நாயை விட கேவலமான பொழைச்சிட்டு உட்காந்துருக்கிறோம். வேற எதுவும் நம்ம மாற்றி யோசிக்கல. இந்த மாதிரி மாற்றி யோசிச்சு வேற ஏதாவது இயற்கையா நமக்கு ஏங்க ஃப்ரீயா இது கிடைக்கிற இது வந்து மாதிரி. பரிபாடல். இது வந்து 2000 ஆண்டுக்கு முன்னாடி சொன்ன பரிபாடல். இப்பதான் நான் ப்ரூவ் பண்றேன். இது வந்து பரிபாடல். திருமால் ஆ, பெருமை. திருமாலருடைய பெருமை இதுலதான் வருது. கருவடர் வானத்து இசையுடன் தோன்றி இது வந்து இது முழுக்க முழுக்க திருமால் பெருமை. அது பரிபாடல் சொல்லப்பட்ட அந்த கருவடர் வானத்து இசையுடன் தோன்றீங்க. அந்த கருவடர் வானம் அதாவது எப்படி தெரியுமா? எலக்ட்ரான் நியூட்டன் புரோட்டான் பிறக்காதுக்கு முன்னாண்ட உண்டான ம். ஆற்றல் அது. சரிங்க. இதை தமிழர்கள் கண்டுபிடிச்சாங்க. தமிழர்கள் தான் அந்த பாலா போகன்னு சொல்றாங்களே, பாலா போகன்னு சொல்றாங்களே. பாலா போகன்னா ஒண்ணுமில்லாத போடான்னு அர்த்தம். ம். அதுக்கப்புறம் புள்ளி, அதுக்கப்புறம் வட்டம், அதுக்கப்புறம் இப்ப நாங்க வந்து தாய் தமிழ் பள்ளி நடத்தணும். அந்த தாய் தமிழ் பள்ளியில வந்து நாங்க குழந்தைகளை பாடம் நடத்தும் போது 30 வருஷத்துக்கு முன்னாடி புள்ளி ம். வட்டம் நேர்கோடுன்னு சொல்லி கொடுப்பான். புள்ளி வட்டம் நேர் அதுதான் அடிப்படை. ம். ஒரு குழந்தை வந்து புள்ளி போட தெரியணும், வட்டம் போட தெரியும். இந்த புள்ளி வட்டம் நேர்கோடு போட்டா அந்த குழந்தை புத்திசாலி ஆயிரும்னு அர்த்தம். ம். அதுதான் இந்த தமிழ் எழுத்து. தமிழ் எழுத்து வந்து ஆ போட்டு தான் தொடங்கும். அந்த புள்ளி வச்சு வட்டம் போட்டு நேர்கோடு போட்டாவே அது பிரபஞ்ச ரகசியத்தையே தமிழர்கள் எழுதுனாங்க. ஆ. இன்னைக்கு நம்ம தமிழ் குழந்தைங்க அத்தனை பேருமே ஏ போட என்னைக்கு ஏ போட்டோம்னா அது செக்ஸுக்கு மாறிடும் அர்த்தம். ம். அது வந்து இனப்பெருக்கத்துக்கு தான் தவிர எப்ப ஏ போட்டு பழகிறியோ அப்ப அந்த குழந்தை செக்ஸுவலா தான் இருக்குமே தவிர அறிவா வளராது. என்னது? அறிவா வளராது. நம்ம அறிவா வளர்ந்து செக்ஸுக்கு போகணும்.
ஆக நம்ம குழந்தைகளுக்கு முதல்ல புள்ளி வட்டம் நேர்கோடு போட்டு பழக சொல்லுங்க. புள்ளி வட்டம் நேர்கோடு இதை போட்டு பழகிட்டு வந்து ஒழுங்கா போட சொல்லுங்க. வந்து ஒழுங்கா போடணும். புள்ளி வட்டம் அப்படியே நேரு மொத்தம் 16 அம்சம் அதில் இருக்கு. வள்ளலார் சொல்லுவார். வள்ளலாறு ஆங்கிற இடத்துக்கு அவர் பல விளக்கம் சொல்லுவார். வள்ளலார் மிகப்பெரிய ஞானி, அவரு மிகப்பெரிய அறிவாளி. அவரெல்லாம் இப்ப உயிரோடு இருந்திருந்தாருன்னா விண்வெளியில் வீடு கட்டி வாழ்ந்திருக்கலாம். அவரும் மறைஞ்சிட்டாரு. போதுமடா சாமி மண்டை. இப்ப நாம பாருங்க, இது எல்லாத்துக்கும் இலவச மின்சாரம் கொடுத்தார்ல, எல்லாத்துக்கும் இலவசமா கொடுத்துடலாம். இப்ப வேற அவர் இன்ஜினியர்கிட்ட பேசிட்டு இருக்கிறேன். அது என்னன்னு நான் புரிஞ்சுக்கிட்டு முதல்ல நான் ஒண்ணு செஞ்சு பாக்குறேன். இன்னும் வந்து நீங்க என்ன பண்ணீங்கன்னா ஒரு 15 செட்டு உடனே ரெடி பண்ணுங்க. 5 செட்டு ரெடி பண்றீங்க. நீங்க இது ஆமா, நீங்க உடனே ரெடி பண்ணுங்க. சும்மா இதே இந்த பேட்டரியை வாங்கிக்க. எது இந்த மாதிரி சின்ன குட்டியே வாங்கிக்கிங்க, புரியுதா? ரிமோட் கண்ட்ரோல் இந்த ட்ரிபிள் கம்பாக்டா இருக்கும், அழகா இருக்கும், பல பலன் இருக்கு, கெட்டியா இருக்கும். இந்த ஜிங்க் இதெல்லாம் ஆக்சிடேஷன் ஆகாதுங்களா ஐயா? அது ஒரு ஆள் ஒண்ணும் ஆகாது, அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. அதே ஓபன் பண்ணியாச்சு இல்லையா? ஓப்பன் காத்தோட்டம் வந்துட்டாவே பெரும்பாலும் ஒண்ணும் ஆகும். அப்படியே போனாலும் அது 5 வருஷம் ஆகும். அப்படியே போனா 5 வருஷம் ஆகும். சரிங்க. அது அப்படியே வச்சிருங்க, அது எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்படியே அதாங்க வச்சிருக்க போறீங்க, அதை செட் பண்ணி வைக்கணும். அப்படியே வச்சிருங்க. மேல அப்படி போட்டு ஏதாவது ஒன்று கிளிப் போட்டு பித்தளை கிளிப் வாங்கி கடிச்சு விட்டுருங்க, அல்லது நல்லா கிருன்னு ஒட்டி விட்டுருங்க. கடையில பித்தளை கிளிப் இருக்கு, பித்தளை கிளிப் சின்ன சின்ன குட்டி குட்டி பித்தளை கிளிப் இருக்குது. ஆமா ஆமா. அல்லது பின்னூசி இருந்தா போட்டு முடி கொடுங்க. பின்னூசி வச்சு அமுத்தி விட்டு அந்த என்னன்னா இந்த கிராஃபைட்ல யார்கிட்ட இருக்கு? இதாங்க புதுசா கண்டுபிடிச்ச எவங்கிட்டயுமே இருக்குது. அமெரிக்காரு இப்ப நாம என் பொண்ணு காப்பி அடிச்சிருக்குது, இங்க இருந்து என் பொண்ணு செஞ்சு பார்த்துட்டாங்க. அவங்களே தடுமாறுறாங்களே, புதுசா செஞ்சா எதுவுமே தடுமாறுறது தானே. இப்ப எரிய வச்சுட்டீங்க, இதுதான் முக்கியம். என்னது பாருங்க, அங்க மூஞ்சி மின்னுது பாருங்க, கொஞ்சம் நினைச்சு பாருங்க எவ்வளவு பவர் வருதுன்னு பாருங்க. என்னது செத்து போன பேட்டரில இருந்து எவ்வளவு பவர் வருது பாருங்க. இது எவ்வளவு தெரியுமா வருது? 1.2 ஒண்ணுல வந்து 1.2 வோல்ட் 5 ஆம்பியர் வரும். மல்டிமீட்டர், அது மல்டிமீட்டர் 75 ரூபாய்க்கு விக்குது. மஞ்சளா இருக்கு, அது வாங்கிக்கோங்க. சரியா? 100 ரூபா வரும். வாங்கிட்டு 5 செட்டு செஞ்சுட்டு என்ன கூப்பிடுங்க. சரியா? நன்றி, வணக்கம். வணக்கம்ங்க.